ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். ஊற வைக்காமல் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய உணவு வகைகளை சமைக்கிறதுக்கு அப்படின்னு விதிமுறைகள் இருக்குது. டீப் ஃப்ரை செய்கிறது, வேக வைக்கிறது, வறுக்கிறது, பேக்கிங் முறைகளை பயன்படுத்தி சமைக்கிறது அப்படின்னு பல வகைகள் இருக்குது. இந்த உணவுகளுக்கு நல்ல சுவை, ஆரோக்கியத்தை வழங்குறதோட ஊட்டச்சத்துக்களையும் நமக்கு இப்படி சமைக்கிறப்ப அது நமக்கு தரும். அந்த வகையில் எல்லா ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு கிடைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட்டாயமாக ஊற வைக்க வேண்டிய உணவுகள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் குயினோவா மற்றும் முழு தானியங்கள். குயினோவா அப்படி இல்லைன்னா திணை மாதிரியான முழு தானியங்களை ஊற வச்சு சாப்பிட்றது ஊட்டச்சத்து எதிர்ப்பு பொருட்களை நீக்கி உடம்பு இருக்குல்ல அது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு அனுமதிக்கிறதோடு மென்மையாகவும் ஜீரணத்தை எளிதாக்கவும் உதவுது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி முழு தானியங்களை ஊற வைக்கணும். அதுவும் கட்டாயமாக ஊற வைக்கிறது நல்லது. முழு தானியங்களை ஊற வச்சு சாப்பிட்றதுனால ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால எண்ணெயில் வறுக்கக்கூடாது. முழு தானியங்களை ஊற வைக்காமல் சாப்பிட்றது செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும். செகண்ட் ஒன் அரிசி. அரிசியில் பைட்டிக் அமிலம் இருக்குது. ஊட்டச்சத்து எதிர்ப்பு பொருட்களை நீக்கி ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சமைக்கிற நேரத்தை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வைக்கிறது அவசியமான ஒன்றா இருக்குது. ஊற வச்சதுக்கப்புறம் சமைக்கப்பட்ட அரிசியோட அமைப்பும் நல்லா இருக்கும். தேர்ட் ஒன் நட்ஸ் மற்றும் விதைகள். நட்ஸு, விதைகள், பாதாம் இதெல்லாம் ஊற வச்சு அதில் இருக்கக்கூடிய பைட்டிக் அமிலத்தை குறைச்சி நொதிகளை செயல்படுத்துறதோட எளிதாக ஜீரணிக்க செஞ்சு அதோட ஊட்டச்சத்துக்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்குது. ஊற வச்ச பாதாம் இருக்குல்ல, அது பச்சையாக சாப்பிட்ற பாதாம் விதைகளோட ஒப்பிடுறப்ப ஜீரணிக்க எளிதாக இருக்கும். நட்ஸ் மற்றும் விதைகளை ஊற வச்சே சாப்பிட்டு பழகுங்க. ஃபோர்த் ஒன் பருப்பு வகைகள். பருப்பு, கொண்டக்கடலை, வேர்க்கடலை இது மாதிரியான பருப்பு வகைகளையும் பீன்ஸ், பயறு வகைகளையும் ஊற வச்சு சாப்பிட்றது அதில் இருக்கக்கூடிய கெட்ட அமிலங்களை குறைக்கிறதோட பருப்பு வகைகளை மென்மையாக்கி சமைப்பதை எளிதாக்குது. வீக்கம், வாயு இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பருப்பு வகைகளை ஊற வச்சு சாப்பிட்டு சத்துக்களை அப்படியே நீங்கள் பெற்றுக்கலாம். ஃபிஃப்த்து ஒன் உலர் பழங்கள். ஊட்டச்சத்துக்களோட மூலமாக இருக்கக்கூடிய உலர் பழங்களில் விட்டமின்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகம் இருக்கிற நிலையில் திராட்சை, அத்திப்பழம் இது மாதிரியான உலர் பழங்களை ஊற வச்சு சாப்பிட்றது அதை இன்னும் மென்மையாக்கி சுவையை மேம்படுத்துது. உலர் பழங்களை ஊற வச்சு சாப்பிட்றது ஜீரண சக்தியை அதிகரிக்க கூட உதவுது. இந்த வீடியோவில் ஊற வைக்காமல் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாத உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். உணவு வகைகளை இனி ஊற வச்சு சாப்பிட்டு ஊட்டச்சத்துக்களை உறுதியாக பெற்று ஆரோக்கியத்தை மேம்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.